ஆசிரியர்களை வருக வருக என அன்போடு வரவேற்பதில் மாமதுரை பெருமிதம் கொள்கிறது. யாரை எந்த இடத்தில் கூப்பிட வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. இந்த விளையாட்டுக்கு தகுந்தாற்போல் இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக இங்கே வருகை புரிந்துள்ள நம்முடைய இந்திய மாற்றுத்திறனாளி அணிகளினுடைய அணித்தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர், நண்பர், ஒரு மிகச்சிறந்த வீரர் திரு சச்சின் சிவா சார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். கல்வி குழுமத்தினுடைய PRO சார் திரு பிரபாகரன் சார் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். ஆன்றோர் சான்றோர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். விழா இனிதே தொடங்குகின்றது. தென்னகத்தின் தொன்னகரம், தமிழகத்தின் தலைநகருமாகிய மதுரையை ஈராண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க புலவர்கள் முதல் இன்றைய நாள் புலவர்கள் வரை ஈராக பலரும் புகழ்ந்து பாடியுள்ளனர். மதுரை மாநகரின் மாண்பினை விரிவாக எடுத்து விளங்கும் இலக்கியங்கள் பல அனைவரும் அறிந்தது. குறிப்பாக மதுரை காஞ்சி, பரிபாடல், சிலப்பதிகாரம், திருவிளையாடற் புராணம் எனும் 4 இலக்கிய நூல்களும் எம் மாமதுரையின் புராண காலங்களையும் இக்கால வாழ்வியல் சிந்தனைகளையும் மிக சிறப்புற எடுத்து எம்புகின்றது. கடைச்சங்க தொகை நூலாகிய 10 பாட்டு ஒன்றாகிய மதுரை காஞ்சி எம் பெருமைக்குரிய புலவர் மாங்குடி மருதனார் என்னும் பெரும் புலவரால் பாடப்பட்டது. அப்பாடலில் தலையாலங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்னும் ஆற்றல் மிகு ஒரு பாண்டிய மன்னனிடம் ஒரு ஆசான புலவனாக பணியாற்றியவர். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாகிய. ஆம், இங்கு கூடியுள்ள என் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, ஆசிரிய பெருமக்களே, எம் மதுரையின் மாண்பினை எடுத்துரைக்கும் நிகழ்வுகள் வந்தோரை வரவேற்பது. முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நின்று நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராடும் மதனமென நிகழ்வரத கண்டனிது எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடையாளங்களில் ஒன்றாகிய இந்த ஆசிரியர்களுக்கான கிரிக்கெட் போட்டி மாமதுரையின் மகுடங்களில் மீண்டும் ஒரு அழகு சூட்டக்கூடிய அடுத்த ஒரு நிகழ்வு. இந்திய அணியின் பிசிக்கலி சேலஞ்சு அணியின் அணி தலைவராக முதல் தமிழக வீரராக எம் மாமதுரையை அடையாளப்படுத்தக்கூடிய மதிப்புமிகு திருவாளர் திருமிகு சச்சின் சிவா இங்கே நம்மோடு அமர்ந்துள்ளார். இதுவும் எங்களுடைய மதுரைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். இந்த போட்டியில் அவரை மையப்படுத்தியது இந்த உலகிற்கும் எங்கள் மதுரைக்கு மட்டுமல்ல, முதலில் நமது சமூகமாகிய ஆசிரியர்களுக்கு இதனை அறிவிக்க வேண்டும், இதனை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கமே. அதன் காரணமாகத்தான் இக்கல்லூரியின் நிறுவனர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு யாரை தேர்வு செய்வது என்பதனை முதலில் நாங்கள் கூறினோம். அதற்கு அப்புறம்தான் இந்த மாதிரி சாரே நம்ம கூப்பிடலாங்கிற ஒரு செய்தியை வந்து தந்தாங்க. அதனை ஏற்பாடு செய்து கொடுத்த இக்கல்லூரி நிர்வாகத்திற்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வு கொடியேற்றம்.
எம் தேசிய திருநாட்டின் கொடியினை இக்கல்லூரியின் நிறுவன மதிப்புமிகு டாக்டர் டத்தோ கருமாதவன் தலைவர் லதாக் மாதவன் கல்வி குழுமம் அவர்கள் கொடியேற்றி மகிழ, அதனைத் தொடர்ந்து முதல் முறையாக இந்த மாநில அளவிலான போட்டிற்கான அறிமுக கொடியினை எம் மாமதுரையின் கொடியினை எங்கள் மாமதுரையின் அடையாளங்களில் ஒன்றாகிய திருவாளர் திரு சச்சின் சிவா இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி தலைவர் அவர்கள் ஏற்றி மகிழ அன்போடு அழைக்கின்றோம். மாமதுரையின் முதலாம் ஆண்டு மாநில போட்டிற்கான அறிமுக ஏற்றி மகிழ்கின்றார். கவிஞர் ரா ரவியின் மிக அழுத்தமான வரிகள். தமிழகத்தில் கொண்டாடப்பட வேண்டிய நகரங்களில் எம் மாமதுரையும் ஒன்று. இது வெறும் அடையாளம் அல்ல, இது வெறும் பெயர் சொல் அல்ல, இது வெறும் சொற்கள் அல்ல. இது தமிழகத்தின் ஒரு ஆகச்சிறந்த ஒரு சின்னம். உலகத்திலேயே ஆண்ட தொன்மை மொழிகளுக்கு மூத்த மொழியான ஈராண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய எம் மாமதுரையினை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த கிரிக்கெட் போட்டியினை மாநில அளவில் மிகவும் சிறப்பாக முன்னெடுக்க எங்களுடைய ஆசிரியர்கள் கிரிக்கெட் கிளப் இணைந்து செயலாற்றினோம். கோயில் நகரம் என்ற பெயர் பெற்ற மதுரை, குணமிக்க நல்லவர்கள் வாழும் மாமதுரை, சதுரம் சதுரமாக வடிவமைக்கப்பட்ட மாமதுரை, சந்தோஷம் வழங்கிடும் சீர்மிகு மதுரை, உலகின் முதல் ஊர் கடம்பவன் மதுரை, உலகின் முதல் மனிதன் வாழ்ந்த மாமதுரை, தமிழ் மாத பெயர் வீதிகள் கொண்ட மாமதுரை, தமிழ் வளர்க்க சங்கம் அமைத்தது எங்கள் மாமதுரை, வானுயர்ந்த கோபுரங்கள் வரவேற்கும் மாமதுரை, திருக்குறள் அரங்கேற்றம் நடந்திட்ட மாமதுரை, திருவள்ளுவருக்கு வான்புகள் தந்திட்டது எம் மாமதுரை, திருமலை நாயக்கர் மகால் முதல் திரும்பிய இடமெல்லாம் கலை நயம் மிக்கது எம் மாமதுரை, மங்கம்மா ராணியின் அரண்மனை உள்ள எம் மாமதுரை, மகாத்மா காந்திக்கென்ற அருங்காட்சியகம் உள்ளது எம் மாமதுரை, உலகின் மிக பிரம்மாண்டமான வண்டியூர் தெப்பம் உள்ள மாமதுரை, பிரமிக்க வைக்கும் உலகத்தையே அசத்தும் திருவிழாக்கள் நடைபெறும் எம் மாமதுரை, கலைகளின் தாயகமாக விளங்கிடும் எம் மாமதுரை, காளைகளின் ஜல்லிக்கட்டு நடக்கும் எம் மாமதுரை. அடுத்த நிகழ்வாக இந்த விளையாட்டிற்கான விளையாட்டு உறுதிமொழியினை அளிக்க அனைத்து ஆசிரியர்களும் எழுந்து நிற்க, விளையாட்டு உறுதிமொழியினை திருமிகு ரா சகாயலூர்த ஆரோக்கியசாமி ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் வழங்கிட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உறுதிமொழி. மாமதுரை மாவட்ட ஆசிரியர் பெருமக்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு மாநில அளவிலான ஆசிரியர்களுக்கான கிரிக்கெட் போட்டிகளில் பங்கெடுத்துக் கொள்ளும் பெருமை பெற்ற நாங்கள் விளையாட்டு போட்டிகளின் மகிமைக்காகவும் தங்களது மாவட்டத்தின் பெருமைக்காகவும் விளையாட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாய் போட்டிகளில் கலந்து கொள்கிறோம் என மனம், மெய் மற்றும் மொழிகளால்
உறுதி கூறுகின்றோம். நன்றி சார். இளமையான எம் மாமதுரை, பாண்டியர்கள் வரலாறு எம்பும் எம் மாமதுரை, ஈடு இணையற்ற புகழ்மிக்க எம் மாமதுரை, இனியவர்கள் என்றும் விரும்பிடும் எம் மாமதுரை. இதற்கு முன்பாக வரவேற்புரை வழங்க எம் பள்ளியின் இக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர், என்னோடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஆற்றல் மிகு பண்பாளர், அன்பு நண்பர் திரு இ. ஜோசப் ரத்னசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். காலை வணக்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை மாநகரில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி என்பது இப்பொழுது வெகு சிறப்பாக தொடங்கியிருக்கிறது. இந்த போட்டியினை முறைப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, வந்தாரை வரவேற்பது, அவர்களை உபசரிப்பது என்பது நம்முடைய தமிழருடைய பண்பாடு. நாம் தமிழர். ஆகவே முறைப்படியாக அனைவரையும் வரவேற்க இங்கே முன்வந்துள்ளேன். இந்த மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டிக்கு நம் அனைவரும் முன்பாக பல இன்னல்களை சந்தித்து பல கஷ்டங்களை பட்டு இப்பொழுது உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக பல சாதனைகள் படைத்த, குறிப்பாக 10 வருடங்களாக நம்முடைய தமிழக அணியை நேர்த்தியாக நடத்தி சென்றவர், 2 தேசிய சாதனைகள் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர், மாற்றுத்திறனாளிகள் T20 போட்டியில் 64 பந்துகள் சந்தித்த நிலையில் 115 ஓட்டங்கள் அடித்து சதமடித்த முதல் வீரர், அதிவேக 50 ரன்கள் அடித்தவர், 16 பந்துகளுக்கு 50 ஓட்டங்களை பெற்ற முதல் வீரர் என்ற சாதனையை முறியடிக்க முடியாத ஒரு சாதனையாளர் மற்றும் துபாயில் நடைபெற்ற DPL போட்டியில் சென்னை ஸ்டார் அணியின் தலைவராக சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர். இச்சாதனையின் அடிப்படையில் இன்று நம் தாய் திருநாடாம் இந்திய திருநாட்டின் அணித்தலைவராக இங்கே வீற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திருவாளர் சச்சின் சிவா அவர்களை நம் அனைவரின் சார்பாக பலத்த களவொலியோடு வருக வருக என நம் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றோம். வரவேற்கும் விதத்தான் இந்த பொன்னாடையை லதா மாதவன் கல்வி குழும நிறுவனர் டாக்டர் கரு மாதவன் சார் அணிவிக்க, நினைவு பரிசினை நம்முடைய திரு மருதமுத்து சார் அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நினைவு பரிசினை வழங்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. என்ன அப்படின்னா, நாங்க சாரை வந்து அப்ரோச் பண்ண போகும்பொழுது எந்த ஒரு அலட்டும் இல்லாமல் ஒரு இந்திய கிரிக்கெட் டீம் கேப்டன் எப்படி இருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போனோம். நம்ம வந்து டிவியில வந்து ரோஹித் சர்மாவோ, விராட் கோலியோ, சச்சின் டெண்டுல்கரோ, அசார்தீனோ, கபில் தேவோ இவங்களவோ பார்த்துட்டு வந்தோம். ஆனா இங்கே நம் கண்ணுக்கு தெரியாத நிறைகுடம் தழும்பாது. அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ப எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் எங்களை வரவேற்று, அதாவது நாங்க அவரை வரவேற்க போனா அவர் எங்களை வரவேற்று உபசரித்து, இந்த இன்விடேஷனை சார் இந்தாங்க சார் நான் எல்லாமே வந்து சோசியல் மீடியால பார்த்துட்டேன், இது என்ன நீங்க ஃபார்மாலிட்டி கொடுக்க வர்றீங்க, அந்த அளவுக்கு எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த மதுரை மாநகரத்திற்கே, தமிழ்நாட்டிற்கே, ஏன் உலகத்திற்கே பெருமை சேர்த்து தரக்கூடிய நம்முடைய இந்திய மாற்றுத்திறனாளி அணித்தலைவர் சச்சின் சிவா அவர்களை மீண்டுமாக ஒரு முறை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். கேட்டீங்க, என்ன சார் அந்த கிரவுண்ட் எல்லாம் அப்படி இருக்குது, இங்க வந்து ஏன் சார் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க இன்னாகுரேஷனை அப்படின்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க மதுரையில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் காலேஜ் அவுட்டர் மாதிரி தெரியும். ஆனால் பல மாணவர்களுக்கு இலவசமாகவும் சலுகை முறையிலும் கல்வியை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த
தலை சிறந்த ஒரு நிறுவனமாக திகழக்கூடியது மதுரையில் இந்த லதா மாதவன் கல்வி குழுமம். அதாவது சார் வந்து மலேசியால இருந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. நாளைக்கு நைட்டு திரும்பி கிளம்புறாங்க. இருந்தாலும் நம்மளை சார் நீங்கள் டீச்சர்ஸு கண்டிப்பாக எங்கள் காலேஜில் தான் நடத்தணும், நீங்கள் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வாலண்டியராக கேட்பாங்க. இன்னொன்று மலேசியாவில் இருக்கும்போது எப்போ ஃபோன் போட்டாலும் அட்டன் பண்ணி பேசுவாங்க. இதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எப்பயுமே மதுரையிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப வாடிப்பட்டியில இருந்தெல்லாம் வர்றாங்க. நம்ம இங்கேருந்து பக்கத்தில் வர்றதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த செலவில் இலவசமாகவும் சலுகை முறையிலும் இங்கே கல்வியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் லதா மாதவன் கல்வி குழுமத்தினுடைய நிறுவனர் டாக்டர் கரு மாதவன் சார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். வரவேற்கும் வேதத்தான் இந்த பொன்னாடையை அணிவிக்குமாறு நம்முடைய இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் திரு சச்சின் சிவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நினைவு பரிசினை வழங்குமாறு சச்சின் சிவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலும் ஒரு நினைவு, இந்த மதுரை மாவட்டத்திற்கு அனைவரும் ஆசிரியர்கள் நமக்கு தெரிஞ்சது, அந்த ஸ்குவாடு போடுவாங்க எக்ஸாம் டயத்தில். அந்த ஸ்குவாடு எல்லாத்தையும் அசைன் பண்ணுறதே நம்முடைய சார் மருதமுத்து சார் அவர்கள் தான். மதுரையினுடைய மூத்த ஒரு அணி வீரர்னு சொல்றதை விட ஒரு நல்ல ஆசிரியர். பலமுறை நம்முடைய, இது கான்பிடென்ஷியல் ஆனாலும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன் அவர் பெருமைப்படுத்துறதுக்காக, ஹிஸ்டரி கொஸ்டின் எடுக்கிறது நம்முடைய மருதமுத்து சாராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிகவும் அனுபவமிக்க ஒரு ஆசிரியர். மதுரை மாநகரத்துக்கு பெரும் சேர்க்கக்கூடிய எங்களுடைய அண்ணன், ஏன்னா சாருன்னு சொன்னா பிரிச்ச மாதிரி இருக்கும், என்னுடைய அண்ணன், எங்களுடைய அண்ணன் மூத்தோர், போட்டுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திருவாளர் மருதமுத்து சார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். வரவேற்கும் விதத்தான் இந்த பொன்னாடையை அணிவிக்குமாறு டாக்டர் கரு மாதவன் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு அழைக்கின்றேன். குழுமி 256 பேர். அப்படியே வாட்ஸ்அப்பில் பார்த்தா தெரியும். நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதில்ல, பட்டன் செல் தான். ஆனாலும் பொன்ராஜையா செல்லில் பார்ப்பேன், அப்படியே மெசேஜ் வந்து விழுந்த, இப்போ கூட ஏதோ சத்தம் கேட்குது, விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு முறையான ஒரு அணுகி நல்ல முறையில் பயிற்சி பெற்று, எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட் டீம், அதை நான் சொல்ல விரும்பல, நைட்டு 9 வரைக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க, வீடியோ காலில் வாங்க சாருங்க சார், நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறாரு பொன்ராஜ் சார். ஏன்னா அன்னைக்கு கான்ஃபரன்ஸ்ல இருந்தோம். இல்லை சார் நாங்கள் நெட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பார்க்குறதுக்கு தான் நான் வீடியோ காலில் வர சொன்னேன். 9 வரைக்கும் இந்த மதுரை மாநகரம் டீச்சர்ஸ் கிரிக்கெட் லீக் அப்படின்னு ஒரு 2 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து இதை பண்றோம். இதுக்கு முழு காரணம் நம்முடைய உடற்தகுதி. ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமானது எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாருமே பார்த்தோம்னா டீ கடைக்கு போனோம்னா நாட்டு சக்கரை டீமோ, நாட்டு சக்கரைனா என்னன்னு கேட்ட காலம் போய் திருப்பி பழைய காலத்துக்கு போறோம். காரணம் நம்முடைய உடல் ஆரோக்கியமானது பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதை முன்னோக்கி கொண்டு வர இளமை மீட்க, அதாவது உலக தினம் வந்து செப்டம்பர் 29 உலக இதய தினம். அந்த ஒரு இதை நினைவுபடுத்தும் விதமாக இளமையை மீட்க தான் இந்த விளையாட்டு போட்டியானது நடத்தப்படுகிறது. இங்கே வருகை புரிந்துள்ள ஒவ்வொரு அணி வீரர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அவர்களுடைய சார்பாக ஒவ்வொரு அணி தரவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். திருச்சி தலைவாஸ் திரு பாலு ராமசாமி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். திரு ஜவஹர் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். விருதுநகர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணித்தலைவர் திரு சசிகுமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருவள்ளுவர் டைகர்ஸ் திரு கோபிநாத் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புதுக்கோட்டை புதுகை பேந்தர்ஸ் திரு பிரபாகரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நாமக்கல் ராக்கிங்ஸ் திரு குமரேசன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
விருதை வாரியர்ஸ் அணித்தலைவர் திரு கனிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ சார். கிரிக்கெட் கிளப் திண்டுக்கல் திரு அன்பரசு சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஈரோடு மதுரை மாநகரம் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த டிசிஎல் போட்டி நடத்த மதுரை வைகை வாரியர்ஸ் அணியினுடைய அணித்தலைவர் திரு அன்பு தவமணி சார் அவர்களை அன்போடு டத்தோ கருமாதவன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அங்க இருக்கிறோம், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்கான நிகழ்வு நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரர் திரு கனகராஜ் சார். புதுக்கோட்டை வாங்க சார், வாங்க வாங்க சார். மெடல்களையும் சான்றிதழ்களையும் வழங்க வருமாறு மதுரை வைகை வாரியர்ஸினுடைய வீரர் திரு சதீஷ்குமார் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வீரர் மெடல் சார் தேனி டைகர்ஸ் அணியுடைய கேப்டன் அணி வீரர்கள் உடனே ஸ்டேஜுக்கு அடுத்த அணியாக கடலூர் சாக்ஸ் அணி அவர்களுக்கு நம்ம முடிந்தவன கல்லூரியின் சேர்மன் அவர்களுடைய ஒரு சிறப்புரை, அத்தோடு நாட்டுப்பண். தயவு கூர்ந்து ஆங்காங்க குழுமி உள்ள ஆசிரியர்கள் அமரவும். வாரியர்ஸ் அணி வீரர்கள், அணி கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை மாமதுரையின் மாநில நன்றிகள். ஒரு பெரிய நிகழ்வு இந்த நிகழ்வு தான். நமக்கான நேரத்தினை உறுதி செய்து பங்கெடுத்த அனைத்து அணி தலைவர்களுக்கும் வீரர்களுக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வாக இந்த மாமதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கிய லதா மாதவன், இன்றும் மிகவும் புகழ்மிக்க மங்காத புகழ்மிக்க சில செயல்களை சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய லதா மாதவன் கல்வி குழுமத்தின் சேர்மன் மதிப்புமிகு டாக்டர் டத்தோ கருமாதவன் தலைவர் லதா மாதவன் கல்வி குழுமம் அவர்களுடைய ஒரு சிறிய வாழ்த்துரை, அதற்கடுத்து நன்றியுரை நிறைவு பெறும். நன்றி. காலை வணக்கம். திரு சச்சின் சிவா அவர்கள் இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி தலைவர். அவர்களை பற்றி நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. மிகவும் சிறந்த நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த திரு சச்சின் சிவா அவர்கள் மற்றும் நம்மளது திரு பொன்னுராஜ், திரு ஜோசப் ரத்தனசாமி அவர்கள், திரு மருதமுத்து முதுகலை ஆசிரியர் சேதுபதி மேல்நிலைப்பள்ளி, திரு சுயல் உருது ஆரோக்கியசாமி உயர்கல்வி ஆசிரியர் புனித பிரிட்டோ மேல்நிலைப்பள்ளி மற்றும் எனது பிஆர்ஓ சார் அவர்கள் வந்திருக்கும் இந்த ஆசிரியர் பெருமக்கள், கிரிக்கெட் விளையாடுவதற்காக வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் சார்ந்த இனிய காலை வணக்கம். அதாவது எங்களை தமிழ்நாடு கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி அதில் முதலாவது கிரிக்கெட் விளையாட்டு இங்கே தான் நடைபெற்றது. அதன் பின் மறு வருடம் வேறு இடத்தில் பண்ணினார்கள் என்று நினைக்கின்றேன். மறுபடியும் என்னை பார்த்து என்னை ஃபோன் மூலம் தொடர்பு கொண்ட போது அதாவது முதல்ல தமிழ்நாடு
டீச்சர்ஸ் கிரிக்கெட் லீக் அப்படிங்கும்போது மதுரை மாவட்டத்தில் தான் இருந்தது. இப்பொழுது இந்த டீச்சர்ஸ் கிரிக்கெட் லீக் தமிழ்நாடு அளவில் நாங்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுகளையும் வந்து இதை நாங்கள் நடத்த முன் வருகிறோம். அதற்கு உங்களால் இந்த இட வசதிகள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் எங்களிடம் இருந்தால் எப்பொழுதும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் செய்தோம். அப்படி செய்திருந்தாலும் அதில் சில குறைபாடுகள் இருக்கும். குறைபாடுகள் இல்லாமல் இருக்காது. நீங்கள் எல்லோரும் வந்திருந்து என் மேடையில் வந்து தேங்க்ஸ் ஃபார் த அக்காமடேஷன் அப்படின்னு சொன்னீங்க. எங்கள் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கின்றது. மேலும் நிறைய செய்வோம். அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் திருவினையாக்கும் என்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் திரு பொன்னுராஜ் சார் அவர்களும் ஜோசப் ரத்னசாமி அவர்களும் எங்களை பலமுறை வந்திருக்கின்றார்கள். நம்மளது இதுக்கு வந்து பலமுறை வந்து எங்களை சந்திச்சிருக்காங்க. அவங்க வீடு மாதிரி வருவாங்க. அவங்க சொந்த ஹவுஸ் ஹோம் மாதிரி வந்து எங்களிடம் அனுமதி கேட்டு இப்போ நேற்று கூட சாயந்தரம் நிறைய 2 தடவை வந்திருந்தாங்க. வந்து இந்த ஏற்பாடுகளை நல்ல முறையில் செய்து இங்கே ஒரு சிறப்பாக ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் அணி விழா நடப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அத்துடன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க விளையாடுவதற்கு. நான் மிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. உங்கள் இந்த விளையாட்டு விழா, இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அணி விளையாட்டு விழா மிக சிறப்பாக மிக அருமையாக ஒரு வெற்றியுடன் நடைபெறும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களுடைய கரங்களை மிகவும் வலுப்படுத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய லதா மாதவன் கல்வி குழும நிறுவனர் மதிப்புமிகு டாக்டர் கருமாதவன் அவர்களுக்கு நம்மளுடைய ஆசிரியர் கிரிக்கெட் கிளப் மற்றும் இந்த மாநில அளவிலான பங்கெடுக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக ஒரு சிறிய சிறப்பு நிகழ்வு. கடலூர் ஷார்க்ஸ் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சிறிய நிகழ்வினை நம்மிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை நெறிப்படுத்த அந்த அணியின் சகோதரர். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு, அதை தொழுது படித்தெழி பாப்பா என்று முண்டாசு கவி பாரதியின் வரிகளை வணங்கி, வாழிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கடலூர் மாவட்டத்திலிருந்து தமிழ் வளர்த்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணை வணங்குகின்றோம். அவையை அலங்கரிக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சபையை அலங்கரிக்கிற சான்றோர்களுக்கும் எங்களின் முதற்கண் வணக்கம். நான் வாழ்வதில் என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், முறையாக வாழ்வதில் என் ஆசானுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஆசிரியர்களின் பணியை சிறப்பு செய்கின்ற நல்ல சிந்தனையோடு அழகானதொரு நிகழ்வு. விளையாட்டு மைதானங்கள் அதிகமானால் மருத்துவமனைகள் குறையும் என்பார்கள். அந்த வகையிலே நமக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடிய அழகான ஒரு கிரிக்கெட் நிகழ்வை இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை மண்ணை மீண்டும் வணங்கி, எங்களுடைய கடலூர் ஷார்க்ஸ் அணியின் தலைவன் கேப்டன் சதீஷ் அவர்களுடைய சாதனையை உங்கள் முன் நினைவுபடுத்தி அவரை கௌரவிக்க ஆசைப்படுகின்றோம். சமீபத்தில் நடந்த சிஎம் டிராஃபி 2024 தமிழ்நாடு முதல்வர் கோப்பை 2024 விளையாட்டில் எங்களுடைய கேப்டன் சதீஷ் அவர்கள் பேட்மிண்டனில் ஸ்டேட் லெவலில் 2ஆம் இடம் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறார். நம்முடைய ஆசிரியர் சமுதாயத்துக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார். அவர் 75,000 ரொக்க பரிசையும் பெற்று எங்களுக்கெல்லாம் உத்வேகமாக தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் தளரா முயற்சியும் தந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பியை உங்களின் முன்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே மேடையில் வீட்டிற்கக்கூடிய அன்பிற்குரிய அன்பு தம்பி சச்சின் சிவா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் ஐயா, இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் ஐயா அவர்களையும் கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய சதீஷ் அவர்கள் பாண்டி எங்களுடைய வைஸ் கேப்டன் இசை மன்னன், அவரும் இந்த வெற்றியில எங்களோடு இணைந்து பயணிக்கிறார். அவரையும் கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். வென்ற கடலூர் ஷார்க்ஸ் அணி தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய மாமதுரையின் வாழ்த்துக்கள். அன்றும் இன்றும் என்றும் தூங்காத நகரம் மதுரை. இது வரலாறு சொல்கின்றது. புகழ்மிக்க பல கோயில்கள், பள்ளிவாசல்கள் இவற்றை உள்ளடக்கியது. இவ்வாறான பல சிறப்புகளை பெற்றது எம் மாமதுரை.
இந்த மாமதுரையின் மாநில அளவிலான போட்டியில் பங்கெடுத்து இந்த தொடக்க விழா நிகழ்வில் பங்கு பெற்ற அனைவருக்கும் முறையாக நன்றிகளை கூற வருகின்றார் எம் ஒருங்கிணைப்பாளரில் ஒருவராகிய திரு காமராஜ், முதுகலை ஆசிரியர். காலை வணக்கம். விளையாட்டு உறுதிமொழி கூறிய நம்முடைய திரு ரா சகாயலூர்து ஆரோக்கியசாமி உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு முதலது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றிய திரு சி சச்சின் சிவா, இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணித் தலைவர். நமக்கு நம்முடைய அணிகளுக்கு எல்லாமே நம்முடைய வீரர்கள் அனைவருக்குமே அதாவது பொறுமை மிக அவசியம் என்பதை மிகவும் தெளிவாக அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை கூறிய திரு சி சச்சின் சிவா, இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணித்தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் கரு மாதவன் தலைவர், லதா மாதவன் கல்வி குழுமம் அவர்களுக்கு உரிய நம்முடைய லதா மாதவன் கல்வி குழுமம் கிரிக்கெட் நம்மளுக்கும் தொடர்புகள் என்ன தொடர்புகள் அப்படின்னா, நம்முடைய விளையாட்டு போட்டிகளுக்கு மிகவும் உதவிய கல்வி குழுமம் நம்முடைய லதா மாதவன் கல்வி குழுமம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அடுத்து ஆடுகளம் யூடியூப் சேனல் திரு ஜெயராம் அவர்கள், புதுக்கோட்டை. இவர்கள் மதிகை வைகை வாரியர்ஸ் துணைத் தலைவர் துரை சிங்கம் அவர்களுடைய சகோதரர் ஆவார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு சு பொன்ராஜ் பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என்னோடு பயணிக்கும் சக நண்பர்கள் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உழைப்போ பெரியது, அனைவரும் பலரும் அறியாதது. இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்தினை எட்டியுள்ளோம். ஒருங்கிணைப்பாளர்களை ஒரு சிறிய கௌரவிக்கும் விதமாக இங்கே கூடியுள்ள இந்திய அணியின் தலைவர் சச்சின் சிவா அவர்களை அன்போடு அழைத்து எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு சிறிய மெடல் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாநில அளவிலான போட்டியிலே விதைகளை தூவிய எம் அருமை நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களுடைய புதல்வன் மற்றும் ராஜேஷ்குமார், திருவாளர் காமராஜ், திருவாளர் பால்பாண்டியன், அருமை நண்பர் ஜோசப் ரத்தினசாமி ஆகிய அனைவரும் தங்களுக்கான மெடலினை பெற்று மகிழ அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். नायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றிகள். விழாவில் பங்கு பெற்ற எம் சிறப்பு விருந்தினர் யாவருக்கும் எங்களுடைய மதுரை மாவட்ட ஆசிரியர்கள் கிரிக்கெட் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டிற்கு எங்களோடு அயராது உழைத்து மகிழ்ந்த இந்த லதா மாதவன் கல்வி குழுமத்தின் பல நிறுவன ஊழியர்கள் மற்றும் பல பிரிவுகளை சேர்ந்த நபர்களும் உழைத்துள்ளனர். அவர்களுக்கும் எங்களுடைய கிளப்பின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம்.
ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் இன்னும் போகுது நிற்காம தாண்டி போய்கிட்டே இருக்கு. சூப்பரா